மக்களே ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாமல் இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்கள் மக்களே. என் பிள்ளைய காப்பாத்துக்க. அதான் பிச்சை எடுக்கனா கூட அதுக்கு ஒரு தகுதி வேணும். அது தகுதி இல்லாம நான் உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறேன். என் பிள்ளைய காப்பாத்துக்க. ஒரு நாயை விட கேவலமா தோத்துறாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த தமிழ்நாட்டுல. மக்களே பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனமித்ரா. அந்த பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆச்சு. ஸோ எஸ்எம்ஐ டைப் 2 அப்படின்ற ஒரு நோயால் பார்த்தீங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த நோயை ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோல்ஜம்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் பொறுத்தணும். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள கிடைக்காது, இது ஃபாரின்லேருந்து வர வைக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆச்சு. ஸோ 2 வயசு வரதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் பொருத்தி ஆகணும். அப்படிலாட்டி அது பெரிய பிரச்சனையாயிடும் அந்த குழந்தையோட உயிருக்கு. இன்னொரு விஷயம், அந்த இன்ஜெக்ஷனோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9 கோடி ரூபா. அவங்க பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஏழை குடும்பம் தான். ஸோ அவங்களால பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை ரெடி பண்ண முடியாது. ஆனால் மக்கள் நினச்சா முடியும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நான் QR கொடுக்குறேன், அவங்களோட மெடிக்கல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா QR கோடு, மெடிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா போதும் கைஸ். ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றுவோம் எல்லோரும் சேர்ந்து.